வணக்கம், வணக்கம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். டெட்டாசிரியர்களுக்கு இனிய மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் டெட்டு, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் தகுந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் இந்த மெட்டீரியலை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாங்க. தமிழகத்தில் டெட்டாசிரியர்களுடைய போராட்டம் தொடங்கிட்டாங்க. 149 தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி அந்த ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையை வெளியிடணும். ஜாக்டோ ஜியோ பிப்ரவரி 26 கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட போகிறதா நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 26 அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 10 அம்ச கோரிக்கைகள் அனைத்துமே இவங்க பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் முன் வச்சிருக்காங்க. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்றது. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரமாக பண்ணணும். 2013 டெட்டாசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க. இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த கேஸோடைய இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். அந்த இறுதி தீர்ப்புடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனம் தொடருங்க. ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 97,000 ஆசிரியர்கள் தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய செய்திக்குறிப்பிலே குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாமே கருத்தில் கொண்டு இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்களை அதிக அளவு தமிழக அரசு இந்த ஆண்டு எடுப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை நாம் எதிர்பார்க்கலாங்க. பிப்ரவரி 26 ஜாக்டோ ஜியோ கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அமைப்பான ஜாக்டோ ஜியோ 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 26 காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. ஜனவரி 30 மாவட்ட தலைநகரங்களில் மறியல். பிப்ரவரி 15 ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மார்ச் 1 மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்ட்டு இந்த கல்வியாண்டு ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மார்ச் 30க்குள்ளார பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போராட்டத்தில் ஈடுபடதான் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தல், இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெட்டாசிரியர்கள் 2013 பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாமே எட்டப்படும். 2013 பேட்சுக்கு சீனியாரிட்டியோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா தேர்வு வச்சு அவர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளை வழங்குவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு நமக்கு வெளியிட போகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நமக்கு பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு நோட்டிஃபிகேஷனை தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான அறிவிப்பையும் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. நம்ம பொறுத்தது நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.